வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்ச் 27க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ்நாடு, இன்னைக்கு தமிழ்நாடு நியூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் விருதுகள், நமக்கு தமிழ் விருதுகள் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன யார் என்ன தமிழ் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தேவநேய பாவனார் அவார்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா நமக்கு இப்போது நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க குரூப் 2 மெயின்ஸ்க்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுது. உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சிலபஸில் ஒவ்வொரு சாப்டர்க்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இது இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அதே மாதிரி என்னென்னலாம் பேக்ரவுண்ட் இருக்கோ நான் ஜிகேவும் இதிலே ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக அந்த ஜிகேவும் வந்துடும். ஓகேங்களா? இன்னைக்கு தேவநேய பாவனார் அவார்டு 2024 யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சுப்பிரமணியன். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழில் அகராதியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய டிஜிட்டல் வந்துட்டனால டிஜிட்டலில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு. அதுக்கு உண்டான தமிழ் வேர்டை அகராதியை ரெடி பண்ணுறது தான் இவங்கள மாதிரி வேலை. இவங்க வந்து லெக்சிகோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சுப்பிரமணியனுக்கு இந்த வாட்டி தேவநேய பாவனார் அவார்டு, அதாவது அந்த விருது கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸும் 1 சவரன் தங்கம். 1 சவரன்னா என்ன, 1 பவுனு. ஓகேங்களா? 1 பவுனோட ரேட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை 75,000 கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் விருது. இது ஏன்னா ஃபாரின்ல இருப்பாங்க இல்லைங்களா? வீரமாமுனிவர் எங்கேருந்து வந்தார்? வெளியூர்லேருந்து வந்து இங்கே தமிழ் கற்று தன் பெயரை வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிட்டாரு. அதனால ஃபாரின்ல இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டுகளில் அதாவது தமிழ் அல்லாத வேற பகுதிகளில் இருக்கிறவங்க தமிழுக்காக அகராதி ஏதாவது ரெடி பண்ணாங்க அப்படின்னா, அகராதி மீன்ஸ் சொற்றொடர் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீரமாமுனிவர் விருது அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு தான் வெளிநாட்டவராக இருக்க வேண்டும். இந்த வீரமாமுனிவர் விருதுக்கு ஸ்டார்ட் எப்போலேருந்து 2020 இது பண்ணியிருக்காங்க. இவங்களும் அகராதியை உருவாக்குறவங்க, அதில் பங்கு பெறவங்க தான். இப்போ இருக்கிற எல்லா அவார்டுமே எப்போ 2020 ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? 2020 யார் நமக்கு சிஎம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? அப்பேலேருந்து தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தூய தமிழர் பற்றாளர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா, பிருந்தாவுக்கு. இவங்களுக்கு என்னன்னா சர்டிஃபிகேட் 2 லட்ச ரூபா ப்ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தூய பற்றாளர் விருது, தமிழ் பற்றாளர்னா தமிழ்லேயே பேசுவாங்க, தமிழ் விஷயமா ஆங்கிலம் கலக்காம பிற மொழி கலக்காம சுத்த தமிழில் பேசுறவங்களுக்கு தான் இந்த விருது. அதுக்கப்புறம் தூய ஊடகங்கள், டிவி அண்ட் நியூஸில் இப்போ தமிழன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஜெயா டிவியில் ஒருத்தவர் வந்து இது பண்ணுவார், பேசுவார். பழைய பாடல்கள் போடும்போது அவர் வந்து தமிழில் தூய தமிழில் பேசுவார். ஸோ அதே மாதிரி பேசுகிறவங்களுக்கு தூய ஊடகங்களில், அதாவது ஊடகங்கள்னா என்ன, டிவியில் யூடியூபாக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அந்த இதில் டிவி அண்ட் நியூஸில் யார் வந்து சுத்த தமிழில் பேசுகிறாங்களோ அந்த டிவி சேனலுக்கு 50,000 ப்ரைஸும் கோல்டு மெடல் 25,000 மதிப்புள்ள கோல்டு மெடலும் தர்றதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நற்றமிழ் பாவனார் விருது, அதுக்கும் வந்து 50,000 பரிசும் கோல்டு மெடல் 25,000 மதிப்புள்ளதும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஔவையார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யசோதாவுக்கு. இது கேட்டுக்குங்க, லாஸ்ட் டிஎன்பிசி குரூப் 4ல ஔவையார் விருது கேட்டிருக்காங்க. ஸோ ஔவையார் விருது இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யசோதாங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, நம்ம அது ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ், அந்த அதர் ஸ்டேட் முதலமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரினில் போயிட்டு, நம்ம எடப்பாடி ஐயா கூட போய் ஃபாரினில் போயிட்டு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெயலலிதா இருந்தப்போ கூட இங்கே சென்னைக்கு பக்கத்தில் அந்த மகாபலிபுரம் சைடில் ஒரு குளோபல் மீட்டே ஒன்று வச்சாங்க. அது என்னென்னா, ஃபாரின் காரங்களோட பணத்தை ஈர்க்கிறதுக்காக, அதாவது தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஹுண்டாய் இருக்கிறத சொல்கிறோம். இப்போ வந்து ஃபோர்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபாரின் கம்பெனி, ஐடி கம்பெனிலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றது தான் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் எது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்குது. தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்குது. எவ்வளோ வந்து இது வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்காங்க, எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம 5,000 கோடி ஈர்த்திருக்காங்க. இவங்க மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, மோர் தென் 1 lakh கிட்ட ஈர்த்திருக்காங்க. குஜராத் செகண்ட் இடத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை, அதாவது அந்நிய நேரடி முதலீடை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 3வது இடம், டெல்லி 4வது இடம், தெலுங்கானா 5வது இடம். ஓகேங்களா? இந்த ஆர்டரை புரிஞ்சுங்க. தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்கு.
அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் கிராமத்தில் இருக்கிறவங்க தான் வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, சும்மா சுற்றுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க விவசாயிங்கிற பேரில் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே படிப்பறிவு இல்லாதவங்களும் சரி, அர்பன் அதாவது சிட்டியில் டயர் 2 டயர் 3 சிட்டியில் டயர் 1 சிட்டியில் அர்பன் ஏரியாவில் தான் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்லேயே சொல்லுவாங்க, விருப்பப்பட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, விருப்பத்தோட வேலை இல்லாமல் இருக்கிறது. விருப்பத்தோட வேலை இருக்கும், விருப்பப்பட்டு என்ன வேலை இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும். அவங்க வில்லிங் டு ரெடி டு ஒர்க்கில் இருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிற சுச்சுவேஷன் இருக்கும். டிகிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. சில பேர் டிகிரி வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போனால் பெரிய ஆஃபீஸராக தான் போவேன், நான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நான் வந்து ஸ்கூல் அதாவது வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம் எடுத்துகிட்டு போகிறப்ப எக்கனாமிக்ஸ் சொல்கிறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த இதே மாதிரி தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் அர்பன் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ? தமிழ்நாட்டில் 3.5% இருக்குது. நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் 3.2%. ஆக்சுவலாக இந்திய வேர்ல்டில் அதாவது நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் நேஷ்னல் இது சீனியர் ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சீனியர் ஸ்டேட் கமிஷன்னா என்ன அப்படின்னா, கேரளாவில் இந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லைங்களா, 60 வயசுக்கு மேலே போனவங்களா சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். அவங்களுக்கு ஆகஸ்ட் 21 அவங்களுக்கு ஒரு கமிஷன் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னா 14567. வயதானவர்கள்லாம் யாருன்னா சம்டைம்ஸ் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, சம்டைம்ஸ் காசு இல்லை, சாப்பாடு இல்லை, ஏதோ ஒரு சோஷியல் ஈவில்ஸ் நடக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கிற மக்கள் 1400 அதாவது 1456 நம்பர் கால் பண்ணி ஹெல்ப்பை வாங்கிக்கலாம். அட் த சேம் டைமு சீனியர் சிட்டிசன் அதிகமாக இருக்கிற மாநிலமும் கேரளா தான். ஓகேங்களா? ஸ்டாச்சுட்டரி பாடி அது வந்து சட்டமாக்க தான் பட்டிருக்கு. கேரளா கவர்மெண்ட் தான் சட்டமாட்டிருக்கு. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட் த ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் எல்டர்லி சிட்டிசன்ஸ், ஆக்ட் அஸ் அன் அட்வைசரி பாடி ஃபார் த பாலிசி மேக்கிங். ஓகேங்களா? அவங்களுக்கு சேஃப்கார்ட் ஆஃப் அவங்களோட உரிமை கிடைக்கிறதுக்கும் வெல்ஃபேர் ஆஃப் எல்டர்லி சிட்டிசன் அவங்க நல்வாழ்வுக்காக போராடுறது தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதியோர் ஆப்பும் நம்மள்ட்ட இருக்கு. என்ன அப்படின்னா பந்தம் ஆப்பு. இது சென்னை போலீஸ் தான் இந்த பந்தம் ஆப்பை ரெடி பண்ணாங்க. என்ன அப்படின்னா த ப்ரோக்ராம் லான்ச்டு பை த கிரியேட்டர் சென்னை போலீஸ். எய்ம் என்னன்னா அசிஸ்ட் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ஏஜ் 75 மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். என்ன ப்ரொவைடிங் வித் சேஃப்டி சப்போர்ட்டு, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், லீகல் எய்டு அண்டு அதர் எசென்ஷியல் சர்வீஸ். என்ன அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் சென்னையில் உள்ளவங்களுக்கு. அது என்னன்னா தமிழ்நாட்டில் பந்தம் ஆப்பு சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு மெயின்ஸ் எழுதுறப்போ நோட் பண்ணி எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ஜல் சக்தி அபியான் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது ஹரியானா மாநிலத்தில் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நேஷனல் நியூஸ் தான் பார்க்குறோம். ஹரியானா மாநிலத்தில் என்ன அப்படின்னா த ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் அப்படிங்கிறது ரெயின் வாட்டரை சேஃப்டி பண்ணுறது தான். இப்போ நம்ம ரெயின் வாட்டரை சேஃப்டி பண்ணதுனால ஒவ்வொரு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதமும் சென்னை படுற பாட்டு தெரியும். அதுக்கப்புறம் வந்து வரவே வராதுன்னு நினைக்கிற தாமிரபரணி ஆற்றுலேயே திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடில் லாஸ்ட் இயர் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். ஸோ 2025 ரீஇன்ஃபோர்ஸ் த மிஷன் எவ்ரி டிராப் கவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலயமா இவங்க ஜல் சக்தி அபியானை ஹரியானா மாநிலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா அதாவது மக்களை கலெக்டிவ் ஆக்ஷன் இன் செக்யூரிங் இந்தியா வாட்டர் ஃபியூச்சர் த்ரூ, அதாவது மழை நீரை சேகரித்து அவங்களோட ஃபியூச்சருக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது தான். அதாவது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது மீன்ஸ் என்ன, அவங்கள மழை நீரை சேகரித்து அவங்க வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. நிலைத்த, அதாவது இப்பயும் சரி ஃபியூச்சர்லையும் சரி அது ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிறத இந்த சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் அண்ட் கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகிறது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வெளிநாட்டில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். எய்ம்ஸும் மும்பையை சேர்ந்த ஒரு கம்பெனியும் சேர்ந்து இங்கேயே இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா மாதிரி இங்கேயே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. டெவலப்டு பை மும்பை பேஸ்டு சொசைட்டி அண்ட் அப்ளைடு கம்பெனி தான் அது. ஓகேங்களா? சமீரான்னு சொல்லுவாங்க. சமீர் SAMEER எய்ம்ஸு விசஸ் சமீர். ஓகேங்களா? இது இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸி டெவலப்டு மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் ஸ்கேனர் லான்ச் இன் நியூ டெல்லியில் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் இது விசஸ் இந்த மும்பை கம்பெனி பேர் என்ன அப்படின்னா சமீர். ஓகேங்களா? சமீர். இந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் இதுக்கு சமீர் அப்படின்னா சொசைட்டி ஆஃப் அப்ளைடு
சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் என்ஹான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா? இந்த சமீருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச், இதுக்கு பேர் தான் சமீர். இந்த கம்பெனியும் இந்த டெல்லி எய்ம்ஸும் சேர்ந்து தான் இந்த எம்ஆர்ஐயை இண்டிஜென்சி எம்ஆர்ஐயை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜென்ஸ் டெவலப்டு எம்ஆர்ஐ ஸ்கேன். நமக்கு எய்ம்ஸ் தெரியும், டெல்லினால எய்ம்ஸ் தான், எம்ஆர்ஐ ஸ்கேன் தெரியும், அதோட டெஃபினேஷன் தெரியும். எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளை மடக்குவாங்க, அதுக்கு தான் இந்த சமீருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன இருந்திருக்காருன்னா ஃபார்மர் கேபினெட் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரு. எத்தனை வருஷம்னா 2019 2024. ஐஏஎஸ்லேயே உயர்ந்த பதவியான என்ன அப்படின்னா டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் வளாகத்தில் கேபினெட் செக்ரட்டரியா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருக்காங்களா சீஃப் செக்ரட்டரி, அதே மாதிரி செக்ரட்டரிக்கெல்லாம் செக்ரட்டரி தான் கேபினெட் செக்ரட்டரி. அந்த பொறுப்புல 2019 2024 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களை இப்போ நித்தி ஆயோக்ல என்ன பண்ணியிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸா. இதுல நம்ம ஃபுல் டைம் மெம்பரா இதுல சேர்மன் யாரு, பிரைம் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி என்ன இந்தியாவோட பிளானிங் கமிஷன் இருக்கு, அதாவது 5th பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளானிங் கமிஷன் சொல்லுவோம். 1 2 3 4 5 நிறைய 12 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அதோட மாற்றம் தான் இந்த நித்தி ஆயோக். இதுல சேர்மன் யாருன்னா யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்க தான் சேர்மனு, டிஃபால்ட்டா மோடி அவர்கள். வைஸ் சேர்மன் அவங்கள வந்து இப்போ சுப்பிரமணியன்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ யாரு நித்தி ஆயோக் ஃபுல் டைம் மெம்பர்ஸா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதுல இந்த ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வந்துருவோம். இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு லேடி, இந்தியன், அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ யூஎன் மாதிரி, உட்ஸ் பேட்ச் மாதிரி, அந்த ஒவ்வொரு இது ஒப்பாக் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அமைப்பு மாதிரி பிரிக்ஸ், பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இவங்கெல்லாம் யாருன்னா அதாவது டெவலப்பிங் எக்கானமி. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெவலப்டு இல்லாமல் டெவலப்பிங் எக்கானமியில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. எப்போ 2006ல். அவங்க ஒவ்வொரு வருஷமும் சமிட் இது பண்ணுவாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஷாங்காயில் இருக்கு. ஓகேங்களா? இவங்க ஒரு பேங்க் வந்து ரன் பண்றாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னது டெவலப்பிங் நேஷன் சேர்ந்தவங்க தானே. இவங்கெல்லாம் வந்து ஒரு பேங்க் ஏற்படுனா அதுதான் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஃபர்ஸ்ட் அதுக்கோட பேர் என்னன்னா பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்கா இருந்துச்சு. அதோட ஹெட் குவார்டர்ஸும் ஷாங்காயில தான் இருக்கு, சைனால. அதோட முன்னாடி அதோட சேர்மன் பிரசிடென்டா இருந்தவங்க இவங்க தான். இவங்க பேர் என்ன, தில்மா வானார் ரூசேஃப் அப்படிங்கிறவங்க. இவங்களை திரும்பி ரீஎலெக்ட் பண்ணி இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது என்னது ஃபார்மலி ரெஃபர் டு அஸ் த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்கா இருந்திருக்கு. இது ஒரு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? என்ன மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்னா இப்போ வேர்ல்டு பேங்க் இருக்கிற மாதிரி இப்போ டெவலப்பிங் இதுக்காக இந்த பிரிக்ஸ் இதுக்காக, அதாவது டெவலப்பிங் நேஷனுக்காக உள்ள பேங்க் தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதுல இப்ப யார் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க, இப்ப லாஸ்டா சேர்ந்தது இந்தோனேஷியாக்காரங்க நம்மளோட மெம்பரா சேர்ந்திருக்காங்க. அதையும் நான் இதுல சொல்லியிருக்கேன். இதுல வந்து பிரிக்ஸ் ஸ்டேட் பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா என்ன, அறிமுகப்படுத்தினாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஷாங்காய் சைனால இருக்கு. யாரெல்லாம் இதுல மெம்பரா இருக்காங்க பிரிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எத்தனை இருக்காங்க அப்படின்னா 10 கண்ட்ரிஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது இத்தனை பேர் தான். 1 2 3 4 5 பேர் தான். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல லாஸ்டா சேர்ந்தது இந்தோனேஷியா. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா விட்டுருங்க, ஈஜிப்ட் இருக்கு, எத்தியோப்பியா இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு, ஈரான் இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு, துபாய் இருக்கு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இதுலயே பாருங்க, சுனில் குமார். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு 2025 ஏசியா குத்துச்சண்டை போட்டியில சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு. பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் இதுல கொடுத்துருக்கு. இவரு சுனில் குமார் சில்வர் வந்து 2009 ஏசியன் சாம்பியன்ல சில்வர் 2009 வாங்கியிருக்கிறாரு. கோல்டு 2020 வாங்கியிருக்கிறாரு. பிரான்ஸ் 2022, 2023 பிரான்ஸ், 2025 பிரான்ஸ். எத்தனை கண்டினியூஸா அவரு மெடல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க.
அதுக்கு தான் நான் இந்த ஃபோட்டோவை போட்டிருக்கேன். சுனில்குமார் பிரான்ஸ் மெடல் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேபக் தக்ரா. என்னது இது? புது விதமான கேமு. நம்மலாம் வாலிபாலை கையால் அடிச்சிருக்கிறோம், ஃபுட்பாலை மட்டும் தான் காலால் உதைப்போம், பேஸ்கெட் பால் கூட கையால் தான் போடுவோம், அதாவது கிரிக்கெட் பால் கூட நம்ம கையால் தான் யூஸ் பண்ணுவோம். உதைக்கிற ஒரே ஒரு பால் எது அப்படின்னா ஃபுட்பால் தான். அதுக்கப்புறம் இது ஃபுட்டு வாலிபால் அப்படிங்கிற மாரி நெட்டு இருக்கும். இந்த காலால் உதைச்சி அந்தாண்ட போகிறது, திரும்பி காலால் அடிச்சு அந்த மாதிரி விளையாட்டு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா சேபக் தக்ரா வேர்ல்டு கப் 2025 நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. வின் பண்ணது நம்ம இந்தியா தான். கோல்டு மெடல் இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பிளேஸ் வந்து யாரோட இது விளாண்டாங்க அப்படின்னா ஜப்பானோட விளாண்டுருக்காங்க. ஓகேங்களா? ஜப்பானோட தான் விளாண்டுருக்காங்க. இது கேட்பாங்க. நம்ம இது பாட்னா பீகார்ல நடந்திருக்கு. இது பீகார்னு கூட போட்டிருக்கு பாருங்க. ஓகேங்களா? பாட்னா பீகார்ல போட்டிருக்கு. இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்க. IASTAF சேபக் தக்ரா வேர்ல்டு கப்பு 20-25 மார்ச் 2025 பீகார் இந்தியாவில் நடந்துச்சு. அந்த 5 நாளும் இது என்னன்னா ஃபுட் வாலிபால். சுனில்குமார் வந்து இதுல அதோட முடிஞ்சு போயிட்டு, இது யாருன்னா நேற்று நான் கபடி வேர்ல்டு கப் நடந்த பத்தி சொன்னல, அதுல கேப்டன் பேரை சொல்ல மறந்துட்டேன். சுனில்குமாருங்கிறவரு அந்த கேப்டனோட மென் இதுல ஜெயிச்சாங்க இல்லைங்களா? இங்கிலாந்துல நடந்ததுல கபடி வேர்ல்டு கப், அதுல ஜெயிச்சது நம்ம இந்தியா தான். உமன் பிரிவுலையும் சரி, ஆம்பளைங்க பிரிவுலையும் சரி. அதுக்கப்புறம் அந்த சுனில்குமாருங்கிறவரு மென் கபடியோட கேப்டனு. அப்புறம் பட்டு நெகி அப்படிங்கிறவங்க உமன்ஸ் கபடியோட கேப்டனு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு தியேட்டர் டே. ஓகேவா? வேர்ல்டு தியேட்டர் டே மார்ச் 27. இதோட தீம் என்ன அப்படின்னா தியேட்டர் அண்ட் த கல்ச்சர் ஆஃப் பீஸ். தியேட்டர் வந்து கல்ச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, அமைதியும் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன் செலிப்ரேஷனு. ஓகேவா? இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1961 இந்த இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டியூட் ரன் பண்றாங்க. அவங்க தான் இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? எதுக்காக இந்த வருஷம் என்ன ஸ்கீம்னா தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம் பார்த்துருவோம். யார் இவங்க அப்படின்னா நம்ம பிஎம். இது என்ன உடான் ஸ்கீம் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம் ஒரு ஊரில், ஒரு மாநிலத்தின் இன்னொரு மாநிலத்துக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லாம், அப்போ லோ கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே அதுக்கு தான் அஃபோர்டபுளாக இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா மக்களும் அதில் ட்ராவல் பண்ணணும், மினிமம் ப்ரைஸாக 2500 வைக்கணும் அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் ஏர்லைன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இந்த ஸ்கீமு. இது என்ன அப்படின்னா உடான் ஸ்கீமு. உடானுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உத்தே தேஷ்கா ஆம் நாக்ரிக் அப்படிங்கிறது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா டெவலப்டு ஸ்மாலர் ரீஜனல் ஏர்போர்ட்ஸ் டு அலோ காமன் சிட்டிசன். எல்லா சிட்டிசனும் ஈஸியாக அதாவது ஃப்ளைட் ஏறி பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த உடான் ஸ்கீம் ஆரம்பித்தது நம்ம மோடி ஐயா அவர்கள். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் த டைப் ஆஃப் இந்த வேர்ல்டு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2017. இதோட மெயினோட மோட்டோ என்னன்னா இதோட அமௌண்ட் வந்து 2500 மேலே போகக்கூடாதுங்கிறது தான். ஓகேங்களா? உதய தேஷ்கா ஆம் நாக்ரிக்கு 21 அக்டோபர் 2014 ஆரம்பிச்சாங்க. ரீஜனல் கனெக்டிங் ஸ்கீமு, ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்லைன்ஸு. இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீ கஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு மினிஸ்டர். ஓகேங்களா? இவரு ஆந்திராவை சேர்ந்தவர். ஓகே, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்பர்லா ஸ்கீமு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் லைக்ஸ் பண்ண தான் எனக்கு இன்னும் உற்சாகம் வரும். நீங்கள் சென்ட்ரம் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி. CenterMap. You dare to dream, we care to accomplish.